நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பரங்கி விதை பாயசம். 5 மினிட்ஸ் தான், ரொம்ப ஈஸி பட் வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நம்ம ஹெல்த்துக்காக பாதாமும் ஊற வச்சுருக்கோம். இது பாதாம் வந்து விதை, இந்த பரங்கி விதை வந்து உரிச்சு தான் இருக்குது. இதை உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த க்ரீனாக இருக்கு இல்லையா, அதனால் ஓப்பனாக இருக்குது. இது வந்து நம்ம உரிச்சிடலாம். தோலோடு சாப்பிட்டா பித்தம் அதிகம். ஸோ அதனால் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பண்ணலாம். ஓகேயா? இந்த பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். பாதாமும் இதும்பு போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம அரைக்கிறோம். பச்சையாகவே அரைச்சா போதும், ஒன்றும் வறுக்கலாம் வேண்டாம். பச்சையாகவே அரைச்சிக்கலாம். போன தடவை காட்டின முடக்கத்தான் கீரை கண்டுபிடிச்சி சமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பொன்னான்காணி கீரை அது கூட காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் அதை வச்சு ஏதாவது ஒரு சமையல் பண்ணலாம். இப்போ இந்த தடவை நம்ம இதை அரைச்சிடலாம். இது 2-3 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி வரும் பாயசம். ஓகேயா? இதை அரைச்சிடலாம். இப்போ இது பாதாமும் பம்கின் சீடும் நல்லா ஊற வச்சு அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இதோட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1-1.5 கூட சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்த்து நீங்கள் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வேகணும் இல்லையா, அப்புறம் தான் நம்ம சுகர் இது போடுவோம். அதனால் இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வேகும்போது கொஞ்சம் குறுகிடும். கரகரன்னு தான் அரைச்சிக்கணும். ஓகேயா? இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு அரிசி மாவு போட்டு கலக்கியிருக்கோம் இல்லையா, ஒரு 1.5 ஸ்பூன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலரிகிட்டே இருந்தோன்னா கரகரான்னு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் திக்காக வந்தப்புறம் நம்ம வெள்ளை கரைசலை விடலாம். அப்புறம் இறக்கி வச்சு ஆற வச்சு பாலை விடலாம். இதுலேயே கொஞ்சம் நம்ம பாதாம் ஊற வச்சு அரைச்சிருக்கனால பாதாம் பாலும் அதில் இருக்கும். தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்கானோன்னா வெள்ளைப்பாகு விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் குறுகும்போது வெள்ளைப்பாகு விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இப்படி குறுகிடுச்சு. ஈஸியாக 5 மினிட்ஸில் குறுக்கிடும். அப்படியே ஜாக்கிரதையாக இறக்கிட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வச்சுக்கலாம். வெள்ளைப்பாகு, வெள்ளை சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம கலக்குவோம். இந்த போன தடவை முடக்கத்தான் கீரையில் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இந்த தடவை வந்து பொன்னான்காணி கீரைங்கிறது இந்த லைன் கீரைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் பொன்னான்காணி கீரை. ஒரு டைப்பு, இன்னொரு டைப்பும் இருக்கான். ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் பொன்னான்காணி கீரை. இதுல க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது கீரை கிடச்சுன்னா ரொம்ப உடலுக்கு நல்லது, கண்ணுக்கெல்லாம் நல்லது. எல்லாத்துக்குமே கீரையே பொதுவாக நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரையை வாங்கி பொரியல் பண்ணலாம். வெங்காயம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி, இந்த பொன்னான்காணி கீரை லைன் கீரைன்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி கீரை கிடச்சா விடாதீங்க.
கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அது சாப்பிடுங்க. ஓகேயா? இது திக்காகட்டும், அப்புறம் நம்ம பாயசத்தில் விடலாம். இது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா, இது ரொம்ப உங்கள் பரங்கி விதையோட பலன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? கேன்சரையே தடுக்கக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. டைஜஷனுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது. ஸோ இந்த பரங்கி விதையோட இது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும், ஏகப்பட்ட நன்மை இருக்குது. தயவுசெய்து யாரும் சரியாக சேர்க்கறது கிடையாது. நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் வந்து கருஞ்சீரகத்தை பற்றியும் தெரியலை. இந்த கருஞ்சீரகம்ங்கிறது எல்லா வியாதிக்கும் ரொம்ப பலனளிக்கக்கூடியது. நம்ம வந்து இந்த கருஞ்சீரகத்தை இந்த சப்பாத்தி பண்ணும்போதும் போட்டுக்கலாம். இதுதான் பாருங்கள், இதுதான் கருஞ்சீரகம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கும், பிளாக் கலரில். ஸோ இது வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கருஞ்சீரக எண்ணெய் விற்கிறது, நார்த் இண்டியன்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க கருஞ்சீரகத்தை. சகல ரோக நிவாரணி. அது ஆக்சுவலாக நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இங்கெல்லாம் சவுத்தில். ஸோ அதெல்லாம் நம்ம தெரியாததெல்லாம் புதுசாக கற்றுண்டு கொஞ்சம் சமையலில் சேர்க்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை இப்போ பல நூலுது, இப்போல்லாம் பயங்கர நாலேஜ் மீடியானால் நம்ம எல்லாருமே ரொம்ப நாலேஜபிளாக ஆகிட்டோம். வில்லேஜ்லேருந்து அப்படியே எல்லாம் கவர் ஆகுது, எல்லா மக்களுக்குமே பயன்படுறது. ஸோ அதனால் அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியான வாழ்க்கை வாழணும். ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா லட்சக்கணக்கில் செலவு யாராலையும் செய்ய முடியாது. நிறையா ப்ராப்ளம் இருக்குங்க. அப்புறம் மெடிசன்ஸ் ஓவராக சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் அது இது எல்லாமே. ஸோ இந்த சுகர் வந்தால், ப்ரெஷர் வந்தாலாம் பயந்து நடுங்காதீங்க. அது டயட் மூலமே சரி பண்ணலாம். உடனே நீங்கள் ஒரு நல்ல டயட்டிஷியனை பார்த்து உங்கள் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட்டை எழுதி வாங்கி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அடிக்ட் ஆகவே வேண்டாம். தயவுசெய்து திருப்பி அதே தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் பை எக்ஸசைஸ் அண்ட் டயட் யூ கேன் வின் எனி சிக்னஸ். நல்லா உண்மையான சிக்னஸ் கிடையாது சுகருங்கிறது. எல்லோரும் வந்து ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. சுகர்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப இழைச்சி போய், எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி பயந்து போய் அப்படிலாம் இருக்காங்க. தேவையே கிடையாது. கரெக்டான டயட் சாப்பிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சுகருங்கிறது இப்போது எல்லாரையுமே கமிட் பண்ணுறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாத்திரைக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகாதீங்க. அதுக்காக ஓவராக உங்களுக்கு சுகரை விட்டுட்டு பேசாமல் இருக்க சொல்லலை. டயட்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். இப்போ இந்த மாதிரி இதை வெள்ளை தண்ணியை விடுறது. இப்போ நான் வந்து வெறும் அரைச்சது மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்னும் பாலெல்லாம் விடலை. நீங்கள் வந்து ஆற வச்சு இதில் கோகோனட் மில்க்கும் விடலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி மில்க்கு பசும்பால் இருக்குது இல்லையா, அது கூட விடலாம். எது வேணால் உங்களோட சாய்ஸ், உங்களோட விருப்பம். இதில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பிஸ்தா பொடியாக நறுக்கி, வால்நட் எல்லாமும் போடலாம். வாசனைக்கு ஏலக்காய் போடலாம், கிஸ்மிஸ் போடலாம், எல்லாமே போடலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு. பட் இட் இஸ் அ ஹெல்த்தி பாயசம், நோ டவுட் அபவுட் இட். அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு ரொம்ப ஈஸியாக இப்படி சும்மா ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் கடகடன்னு பாயசத்தை இப்படி பண்ணி வச்சிடலாம். பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா கூட இந்த நல்ல கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னா ஹாட் மில்க் விட்டு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் பாதாம் பிசின் ஊற வச்சு இதோட ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பலன் அதிகம். ஓகேயா? ஓகே. ஹலோ வியூவர்ஸ், நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, தாரகா. என்னோடய பாயசத்தை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பயங்கர வேறு டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு.
எனக்கு தெரியாத என்னோடது பிடிக்குமான்னு தெரியல. இது வந்து பாதாமும் என்ன போட்டோம் நம்ம, பாதாமும் பம்கின் சீடும் போட்டு அரைச்சி அரிசி மாவு கலந்து கொஞ்சம் அதை வந்து பாயசம் மாதிரி பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ட் பாயசம், ரொம்ப இப்போ யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு உணவு, பட் வெரி வெரி ஹெல்த்தி. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பம்கின் சீடோட பலனும் பாதாமும். அதனால் இதெல்லாம் ரெகுலராக பம்கின் சீடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாதாம் மாதிரி காஸ்ட்லியாக நமக்கு ஓரளவுக்கு சீப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் மாதிரி ஓடுதா என்னன்னு தெரியல. அஞ்சலியே நிற்கிது. ஆனால் ஆயிருக்குது. இப்போ இந்த அரிசி மாவு கலந்து இது பாயசம். இது வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். பயங்கரமாக பம்கின் சீடோட பலன்கள் பயங்கரமாக இருக்கும். அதனால் இது வந்து கொடுத்து பார்க்குறேன். அவங்க சாப்பிட்டே எனக்கு சொல்லட்டும். ஷீ இஸ் ஃப்ரம் பெங்களூர். நல்லா இருக்கு. என்ன மாதிரி டேஸ்ட்டு? நீங்கள் எத்தனை பாயசம்லாம் சாப்பிட்ருப்பீங்க? என்னெல்லாம் சேமியா சாப்பிட்ருப்பீங்களா? ஜவ்வரிசி சாப்பிட்ருக்கீங்களா? கடலை பருப்பு பாயசம், சன்னா டால் பாயசம், நோ, அப்புறம் கோகனட் பாயசம் சாப்பிட்ருக்கீங்க. சரி, அப்போ நிறைய உங்கள் ஊரில் என்ன செய்வாங்க கர்நாடகாவில் தெரியாதா? இப்போது இனிமே உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்களோ அது வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பாருங்கள். அப்போ இன்னும் சரியா? நல்ல க்ரோஷாலாம் சூப்பராக ஹேண்ட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஐ அப்ரிஷியேட் ஹர். வெரி குட். எப்படி இருக்குது? நாட் பேடா? இது நல்லா சாப்பிடலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்க ரொம்ப நல்லா குக்கு, எல்லாமே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ விதமான பாயசம் எல்லாம் தெரியும்? எனக்கு பால் பாயசம், சேமியா பாயசம், அப்புறம் கடலைப்பருப்பு பாயசம், பனானா பாயசம், பாசிப்பருப்பு பலாப்பழம் பாயசம், எவ்வளோ இருக்குது வெரைட்டிஸ். இப்போலாம் இளநீர் பாயசம், அது இதுன்னு பாயசம்னு வச்சு பார்த்ததில்ல. ஓகே, பார்த்தா அது எப்படின்னு அது ஒரு தடவை பார்த்துட்டா தெரிஞ்சுக்கணும். சரி, ஷீ இஸ் அ வெரி குட் குக்கு. பயங்கரம் எனக்கு ஹெல்ப்பு, ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்க. சரி, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பரங்கி விதை பாயசம் கொஞ்சம் ரேர் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ, ரொம்ப பிடிச்சது. நல்லா வெரி குட். ரொம்ப பிடிச்சது. அதுவும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஒரு ஊற வச்சுட்டிங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுட்டிங்கன்னா கெஸ்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பாயசத்தை பண்ணிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். Bye. A small level தாலி மீல்ஸு, சும்மா பூரி, அப்புறம் கியூக்கம்பர், ஜஸ்ட்டு அப்படியே ராவாக, அப்புறம் சாலட், ஆனியன் சாலட், அப்புறம் நம்ம பம்கின் பாயசம், அப்புறம் பட்டாணி ரைஸ் புலாவ், பட்டாணி புலாவ், கொஞ்சம் பன்னீர், அப்புறம் இது வந்து ஸ்னேக் கார்டு கூட்டு வித் பெப்பர். அந்த பெப்பர் வந்து நம்மளோட இது விஷம், உடலுக்குள்ளே ஏதாவது விஷம் ஏதோ ஒரு ரூபமாக போயிருந்தால் இந்த விஷத்தெல்லாம் எடுத்துரும். ஸோ அதுக்காக இந்த பெப்பர் கூட்டு. வெஜிடபிள் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால் ஏதோ ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்மால் லெவல் தாலி மீல்ஸ் பண்ணால் ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் they will enjoy it. So thank you so much for coming to my house. Okay, thank you.